அன்றைக்கி காலையில் 4 மணி இருக்கும். அம்மா காஃபி போட்டு வந்து கொடுத்தாலா, குடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்டல் கிளம்பிட்டேன். பாய் பாய். அண்ணா வந்து ட்ராப் பண்ண பிறகு பஸ்ஸு பிடிச்சி ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. பஸ்ஸு போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். மறக்காமல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ஆர்டிக்கல் பற்றி பாருங்கள். I am waiting. ரூமுக்கு வந்திருக்கேன் மக்களே இந்தியா. இதுக்கப்புறம் தான் காலேஜ் கிளம்பணும். பயங்கர டயர்டாயிடுச்சு. ரொம்ப லேட்டு. செம்ம டிராஃபிக் இன்னைக்கு. பயங்கரமான டிராஃபிக். ஸ்க்ரப்ஸ் மாற்றிட்டு வந்து இதை பார்க்குறேன். இப்பையும் போல் லேட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். எனக்குள்ள 1000 தாட்ஸு. எப்படி போகுது இன்டர்ன்ஷிப், என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா எடுத்தாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் த ப்ரோக்ராம் ended with this nice quote. ஆர்டிகல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி இப்போ சொல்கிறேன். அதாவது கொய்யா பழம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பழம் வந்து ஈஸியாகவும் கிடைக்கும், காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். இந்த கொய்யா பழத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஹெல்த் பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஆரஞ்சோட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி 4 மடங்கு அதிகமாக இருக்கும்போது வைட்டமின் சி வந்து இம்யூனிட்டி அதிகமாக ஆகும். அப்போ இம்யூனிட்டி அதிகமாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். அதுவும் இல்லாமல் வைட்டமின் சி வந்து அயன் அப்சார்ப்ஷன், அதாவது இரும்பு சத்து அப்சார்ப்ஷனுக்கு வைட்டமின் சி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இரும்பு குறைபாடு கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த வைட்டமின் சி எடுத்துக்கிட்டாங்கன்னா இரும்போட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ வைட்டமின் சியும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் வைட்டமின் ஏவும் இருக்குது. ஸோ கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா இதயத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. ஏன் இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொலஸ்ட்ரால் சொல்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் LDLன்னு சொல்லுவாங்க. இந்த LDL வந்து இது கம்மி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலும் இருக்குது, ரிசர்ச் பேப்பரும் சொல்லுது. அப்போ LDL கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரத்த குழாயில் வந்து இது ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ ரத்த குழாயில் எந்த அடைப்பும் இருக்காது. ஸோ இது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஃபைபர் நிறைய இருக்கிறதால வந்து கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவும் கம்மியாயிடும். ஸோ ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்கிறாங்க, அது வந்து கேன்சர் செல்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா தடுக்குது, அதோட வளர்ச்சியை தடுக்குது. ஸோ ஒரு கொய்யாப்பழம் என்ன 10 ரூபாய் இருக்குமா? ஒரு 10 ரூபாயில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற நண்பர்களே. ஸோ டெய்லி ஒரே ஒரு கொய்யாக்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்றது மிட் மீல்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். காலையில் இல்லை ஈவினிங் சாப்பிடுங்க. நைட் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகாது, ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி எல்லா நல்லதுலையும் ஒரு கெட்டது இருக்கும்ல. இதில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால கிட்னி பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இதை எடுத்துக்கக்கூடாது. அவங்களோட நெஃப்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் ஒரு கொய்யாக்கா டெய்லி சாப்பிடலாம். ஓகேவா? அதனால எல்லாருமே பலன் அடையலாம். சரிங்களா? மாமே